Hi, this is Raji from Anu RB Math Solution. Exercise 7.1ல 19th sum பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயும் trigonometries கொடுத்துருக்காங்க, கீழேயும் trigonometryல கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கன் ஸ்கொயர் டிவைடட் பை கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. நமக்கு இவ்வளோ நாள் நியூமரேட்டர் மட்டும் தான் வந்திருந்தது, இங்கே டினாமினேட்டர்லேயும் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? அதாவது சைனும் கொசைனும் இருக்கிற மாதிரி இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாவை அப்ளை பண்ணி. ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னா இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம 1/cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இதுக்கு பதிலாக 1/sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு இதை கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறோம், ஓகேவா? ஸோ நவ் இப்போ நான் இன்டகிரேட் பார்ட்டில் இதை எழுதுகிறேன். இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு இன்டகிரல் 1/cos ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸில் 1/sin ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இப்படி எழுதிட்டேன்னா ஸோ இது ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம மேலே எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்போ ஒரு டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் மல்டிபிளாக மாறுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ரெசிப்ரோக்கல் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த 1/cos ஸ்கொயர் எப்படி இருக்கும் இன்டூ இது என்ன ஆகும்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 இன்டூ டிஎக்ஸ். ஸோ இந்த ஸ்டெப் இப்படி வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எப்படி எழுத போகிறோம்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ 1 சைன் ஸ்கொயர் எக்ஸ், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ 1 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்டகிரல் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். அவ்வளோதான், நம்ம சீக்கன் கொசிக்கனாக இருந்ததை கன்வெர்ட் பண்ணி சைன் அண்ட் காஸாக நம்ம மாற்றிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் அப்ளை ஆகுதோ அதை அப்ளை பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைன் பை காசுன்னு இருக்குது. ஸோ சைன் பை காசை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம், டேன் தீட்டான்னு எழுதலாமா? ஸோ இது மாதிரி இதை நம்ம மாற்றிக்க போகிறோம். ஸோ நம்மளால் என்னென்ன ஐடென்டிட்டிலாம் யூஸ் பண்ணி அந்த இன்டகிரேட் பார்ட்டை சுருக்கி எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி சுருக்கி கொண்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது, சைன் பை காஸ் இங்கே டேனாக மாறியது. இங்கே எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது இல்லையா? ஸோ டேன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டேன் ஸ்கொயர் எக்ஸில் ஃபார்முலா நமக்கு இருக்குதான்னு பார்த்தா ஃபார்முலா இல்லை. ஸோ இப்போ இந்த டேன் ஸ்கொயர் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டேன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். எதுக்காக இப்படி எழுதுகிறோம், நம்மளால் இந்த டேன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு ஃபார்முலா கிடையாது, ஸோ இதை இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போது இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். டேன் ஸ்கொயர் எக்ஸை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு மாற்றிட்டு அதுக்கப்புறமா இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ டிஎக்ஸ். நவ் ஸ்பிளிட் திஸ் இன்டகிரல் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறோன்னா ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் 1 இன்டூ டிஎக்ஸ் ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிட்டோம். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், அதாவது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸுக்கு இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன, tan x. ஓகே, இந்த இடத்துல நம்ம இதை தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் என்ன ஆகுது, tan xன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் அப்படியே இருக்குது, இதை எக்ஸை இன்டகிரேட் பண்ணோன்னா வெறும் எக்ஸ் வரும். ஸோ ப்ளஸ் சி. ஓகே, இதுதான் ஃபைனல் ஆன்சர். therefore ஆன்சர் integral secant square x divided by cosecant square x dx equal to tan x minus x tan x minus x plus c. This is the final answer.